ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய மூலிகை தேநீரை வீட்டிலையே எப்படி தயார் பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய ஒரு மூலிகை தேநீர் தான் செஞ்சு காட்ட போகிறோம். இந்த மூலிகை தேநீரை நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு அடிக்கடி ஜலதோஷமோ சளியோ பிடிக்காமல் இருக்க அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். இதில் சுக்கு இருக்குது. சுக்கு நம்ம உடல் அசதியை போக்கக்கூடிய தன்மையுடையது. உடம்பு வலியையும் இது நீக்கும். அடுத்து மிளகு சளி இருமலுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். திப்ளி மார்பு சளியெல்லாம் போக்கக்கூடிய தன்மையுடையது. ஓமம் ஜுரம் சளி இருமல் இதுக்கெல்லாம் நல்லாவே கேட்கும். மஞ்சள் ஒரு சிறந்த கிருமி நாசினி. அடுத்து கிராம்பு தொண்டை எரிச்சல் கரகரப்பு அதெல்லாம் போக்கக்கூடிய தன்மையுடையது. கடுக்காய் உடம்புல இருக்க நச்சு எல்லாத்தையும் வெளியேற்றக்கூடிய தன்மையுடையது. அதிமதுரம் தொண்டைக்கு ரொம்ப நல்லது. அடுத்து சித்திரத்தை நம்ம வாயில் அடக்கிக்கிட்டோம் அப்படின்னாலே நாள்பட்ட இருமல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் சுவாச பாதிப்புகள்லேருந்தும் நமக்கு நல்ல ஒரு ரிலீஃப் தரும். ஏலக்காயிலையும் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. நெஞ்சு சளியை போக்கக்கூடிய தன்மை ஏலக்காய்க்கு இருக்குது. சொன்ன எல்லா பொருட்களும் நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும். நீங்கள் பவுடராகவும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனாலும் முழுசாக வாங்கினீங்க அப்படின்னா அதை லேசாக நீங்கள் வாணலியில் வறுத்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. சுக்கு பொடி 50 கிராம், அதிமதுரம் பொடி 50 கிராம், சித்திரத்தை பொடி 15 கிராம், கடுக்காய் பொடி 15 கிராம், ஏலக்காய் பொடி 2.5 கிராம், ஓமம் பொடி 2.5 கிராம், மஞ்சத்தூள் 5 கிராம், திப்ளி பொடி 2.5 கிராம், கிராம்பு பொடி 2.5 கிராம், நாட்டு சர்க்கரை கொஞ்சோண்டு, மிளகு 2.5 கிராம் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் இதெல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலக்க போகிறோம். ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் ஒரு பொடியாக சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. நாட்டு சர்க்கரையை இதில் சேர்க்க தேவையில்லை. மற்ற எல்லா பொடியையும் நீங்கள் நல்லா கலக்கிக்கோங்க. நம்ம மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிட்டோம் அப்படின்னா எல்லா பொடியும் நல்லா ஒன்றோட ஒன்று கலந்துரும். அதுக்காக மிக்சியில் போட்டு நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காற்று புகாத பாட்டிலில் போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கெடாமல் இருக்கும். இப்போது நம்ம இந்த மூலிகை டீ எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சாஸ்பேனில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. அதாவது 400 ml தண்ணி வரும். இப்போ இதை நம்ம சூடு பண்ணிக்கலாம். தட்டை நல்லா நெம்பலாக வச்சுக்கோங்க. வச்சு இதை சூடு பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி சூடான பிறகு நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மூலிகை பொடி, அதிலிருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை கொதிக்க விடணும். கொதிக்க விடும்போது ஃப்ளேமை ஹையில் வச்சு கொதிக்க விடக்கூடாது. நீங்கள் மீடியம் வச்சுக்கோங்க.
வச்சுட்டு இப்போ நம்ம 400 ml தண்ணி ஊற்றணும் இல்லையா, அது வந்து 100 ml வத்துற வரைக்கும் நீங்கள் வந்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இறக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 100 ml வத்திருச்சு. இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம். பெரியவங்க அப்படின்னா 1/2 டம்ளர் குடிக்கலாம், சின்ன பிள்ளைங்கன்னா 1/4 டம்ளர் குடிக்கலாம். இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உருவாக்கும். இது வந்து வாரத்துக்கு 3 நாள் போல் நம்ம வந்து குடிக்கலாம். சாப்பிட்ட பிறகு தான் நம்ம வந்து இதை குடிக்கணும். நம்ம வந்து அப்படியே குடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து நாட்டு சர்க்கரையோடு சேர்த்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற மூலிகை டீ வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.